இந்த வீடியோ வந்து டைப் 1 டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பிளட் சர்க்குலேஷன்ல சுகர் ஸ்பைக் ஆகுறது எப்படி ஆகுதுங்கிறத மானிட்டர் பண்ணுங்க. இந்த மானிட்டர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில, மதியம், நைட் 3 நேரமுமே சாப்பிடுற முன்னாகூட்டியே ஒருக்கா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒருக்கா 3 நேரமும் மானிட்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காலையில 9, 10 மணிலேருந்து ஈவினிங் 4, 5 மணி இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள அதாவது 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள உங்களுக்கு வந்து படபடப்பா வருது, இல்ல சிவரிங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படபடப்பா இருக்கிற டைமும், சிவரிங்கா இருக்கிற டைமும் ஒரு குளுக்கோமீட்டர்ல நீங்க வந்து அப்பவும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. அந்த டைம்ல பிளட் வந்து அதிகமா ஸ்பைக் ஆகுதா, இல்ல லோவா ஸ்பைக் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க சுகர் வந்து அதிகமா ஸ்பைக் ஆகுதா, லோவா ஸ்பைக் ஆகுறதுங்கிறத பார்த்துடுங்க. ஸோ இந்த மாரி நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே 3 நாள் மானிட்டர் பண்ணிட்டு 4வது நாள் லைனுக்கு வாங்க. இப்ப 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில, மதியம், நைட்டு எப்படி சுகர் ஸ்பைக் ஆகுங்கிறது தெரிஞ்சிருச்சு. கம்மியா எப்போ ஆகுது, அதிகமா எப்போ ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். அப்படி தெரியும்போது காலையில வந்து அதிகமாகுதா, கம்மியாகுதா அத மானிட்டர் பண்ணியிருப்பீங்க. அப்போ காலையில அதிகமாச்சு அப்படிங்கிற பட்சத்தில வந்து நீங்க புரோட்டீனும், ஃபைபரும் எடுத்துக்கிடுங்க. கார்போஹைட்ரேட் கம்மியா எடுத்துக்கிடுங்க. ஓகேவா? 1. அதுக்கப்புறம் மதியம் வாங்க. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியும் இன்சுலின் வந்து கொஞ்சம் கம்மியா தான் அதாவது பிளட் வந்து ஸ்பைக் ஆகுறது கம்மியா தான் இருக்குங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி, 12 மணிக்கே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா எடுத்துடுங்க. மாதுளப்பழம், இல்ல வாழைப்பழம், இல்ல பப்பாளினா கொஞ்சம் தேவையான அளவு, அப்புறம் சப்போட்டா பழம், ஒரு ஆரஞ்சு பழம். டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் மதியம் அந்த 11 மணி, 12 மணி டைம்ல கண்டிப்பா எடுத்துடுங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுற மதியம் சாப்பாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் அதிகமா இருந்துச்சுன்னா கம்மியா எடுத்துடுங்க. இல்ல சுகர் கொஞ்சம் லோவா இருந்துச்சுன்னா, ஒரு 100 கலோரி, 150 கலோரிஸ் வர்ற மாரி கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கிடுங்க. அது கூட வெஜிடபிள்ஸும், நான்வெஜ்ஜும் கண்டிப்பா ஆட் பண்ணிடுங்க. இதே மாரி நைட்டு வாங்க. நைட்டு வந்து உங்களுக்கு பிளட் சர்க்கிள் வந்து எப்படி இருக்குன்னு ஸ்பைக் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே மாரி தெரிஞ்சிருச்சுன்னா, நான் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலையோ, இல்ல வெள்ளரிக்கா, இல்ல கொய்யாக்கா, இல்ல 2 முட்டை இந்த மாரி சிம்பிளான இல்ல ஒரு பயிறு வகைகள் ஏதாவது சிம்பிளான டின்னர் வந்து எடுத்து முடிச்சிடுங்கங்க. ஸோ இதே மாரி நீங்க ஒரு 1 மாசம், 2 மாசம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்க டெய்லியும் இன்சுலின் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 இன்சுலினுக்கு மாத்த முடியும். டெய்லி 3 மாத்திரை போட்டுட்டு இருந்தீங்கன்னா, வாரத்துக்கு டெய்லி 3 மாத்திரை போடுறீங்கன்னா, நீங்க டெய்லியும் 1 மாத்திரை போடுறதுக்கு வந்து ஒரு 2 மாசத்துல இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நம்ம சரி பண்ணிடலாம். அதனால டைப் 1 டயபெட்டிஸ் வந்து நீங்க வந்து பண்ண வேண்டியது என்னன்னா, இன்னையிலேருந்து உடனே நீங்க உங்களோட பிளட் சர்க்கிள் ஸ்பைக் ஆகுற சுகர் ஸ்பைக் ஆகுறது ஹை ஆகுதா, லோவ் ஆகுதா, அது எந்த டைம் ஹை ஆகுது, இல்ல எந்த டைம் லோவ் ஆகுங்கிறத மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க. இந்த மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ இது தெரியாம நெறைய பேர் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதனால இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி விடுங்க. அ இது வந்து டைப் 1 டயபெட்டிஸ் இல்லங்க. பொதுவாவே நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து சாப்பாடு வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அப்பனா தான் நம்ம வந்து இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியுங்க. ஸோ இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.